சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது. நீ யாரை மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாயோ அவரையே நீ மனம் முடிப்பாய். நீ விரும்பியவரே உனக்கு வரனாக கிடைப்பார். நீ கவலைப்படாமல் இரு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலால் உன் குடும்பத்திலும் உனது உற்றார் உறவினராலும் உங்களது அன்பு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அதனால் நீங்கள் இதுவருமே மன வருத்தத்தில் உள்ளீர்கள். கவலைப்படாதே என் குழந்தை. உனது உற்றார் உறவினர் நட்புகள் பாராட்டும் வகையில் உங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கும். உன் அப்பாவின் முன் நின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் ஆசியும் வழங்குவேன். என் அன்பு குழந்தையே, நடக்குமா என்று என்னை நீ கேட்காதே. நடக்கும் என்று நீ நம்பு. சாயப்பா சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. முடியுமா என கேட்காதே, முடியும் என நம்பு. உன் நம்பிக்கையில்தான் உன் வாழ்க்கையே இருக்கிறது. என் மேல் நீ எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதே அளவிற்கு உங்களது அன்பில் மேலும் நம்பிக்கை வை. நிச்சயமாக நடக்கும். சற்று காத்து கொண்டிரு. அதற்கான கால நேரம் வந்தால் அனைத்தும் சுபமாகவும் சுமூகமாகவும் நிறைவேறும். உன்னுடைய அம்மா அப்பாவின் ஆசீர்வாதத்தினாலும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசீர்வாதத்தாலும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தினாலும், அதாவது உங்களது திருமணம் நடக்கவும் உங்களுடைய எதிர்கால கனவுகள் அனைத்துமே பூர்த்தியாகும். நீ விரும்பிய லட்சியத்தையும் நீ விரும்பிய நபரையும் அடைவாய். உன் எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, யாருடன் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களுடன் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய். உன்னுடைய கடந்த காலத்திலும் உன்னுடைய நிகழ்காலத்திலும் போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் அல்லவா? ஆனால் உன் எதிர்காலம் அவ்வாறு இருக்காது. நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய திருமணம் நீ நினைத்தது போலவே நடைபெறும். இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். அதற்காக நீ சோர்ந்து விடாதே. உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக உன்னை வெளியில் கொண்டு வந்து உன் கனவை உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என்று உன் அப்பா நான் உனக்கு உறுதி செய்கின்றேன். நீ நடந்ததையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அப்பா நான் உனக்கு இருக்கையில் நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நீ விரும்பியவரை, நீ மனமுடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு வரனாக அமைப்பேன். நீ அவருடன் நீண்ட காலம், அதாவது 16 செல்வ வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். சகல செல்வ வளங்களையும் பெறுவாய். உனக்கு அவர் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து உனக்கு நான் எப்படி தராமல் இருப்பேன்? அதனால் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நீ நினைத்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்றே தீர்வாய். நான் நடத்தி காட்டுவேன். ஓம் சாய்ராம். நன்றி.